பெண்களே, உங்க கணவனிடம் இந்த சிக்னல்கள் தெரிந்தா வேறு ஒருவரை நினைக்கிறாரா என்பதை கவனிக்கணும். மனித வாழ்க்கையில் ஈர்ப்பு ஒரு இயல்பான விஷயம். ஆனால் திருமண உறவில் இருந்தபோதும் வேறு ஒருவரிடம் ஈர்ப்பு காட்டுவது பிரச்சனையாகிவிடும். இன்றைய காலத்தில் சிலர் உறவில் இருந்தாலும் ஓபன் ரிலேஷன்ஷிப் ஐ விரும்புகிறார்கள். உங்கள் கணவரின் சில நடத்தை அவர் வேறு ஒருவரிடம் ஈர்க்கப்படுகிறார் அல்லது திறந்த உறவை ஓபன் ரிலேஷன்ஷிப் எண்ணிக்கொள்கிறார் என்பதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். 1. அடிக்கடி வேறு நபரை பற்றி கிண்டல் செய்வது. உங்களுடன் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை பற்றி கேலி வசை செய்வாரானால் அவர் ஓபன் ரிலேஷன்ஷிப் ஐ மனதில் வைத்திருக்கலாம். 2. கற்பனையில் மூன்றாவது நபரை சேர்ப்பது. உடலுறவு அல்லது பேசும்போது வேறு ஒருவரை சேர்த்து கற்பனை செய்வது அவர் வேறு தொடர்பு பற்றி சிந்திக்கிறார் என்பதற்கான அறிகுறி. 3. அனைவரிடமும் அதிக கவனம் செலுத்துவது. நீங்கள் இருவரும் வெளியே சென்றாலும் அவர் மற்ற பெண்களிடம் அதிக கவனம் செலுத்தினால் அவரின் மனதில் வேறொருவர் இருக்கலாம். 4. பொறாமை இல்லாமல் இருப்பது. நீங்கள் மற்ற ஆண்களோடு பேசினாலும் சிறிதளவு கூட பொறாமை காட்டாவிட்டால் அது அவர் உங்கள் மீது ஈர்ப்பு குறைந்ததையும் வேறு ஒருவரை நினைக்கிறதையும் காட்டுகிறது. 5. திறந்த உறவு பற்றிய பேச்சு. ஆராய்ச்சிகள் சொல்வதாவது சில சதவிகித தம்பதிகள் ஓபன் ரிலேஷன்ஷிப் ஐ ஒப்புக்கொள்கிறார்கள். இது பற்றி அவர் பேசத் தொடங்கினால் கவனமாக இருக்கவும். 6. ஏன் ஓபன் ரிலேஷன்ஷிப் ஐ விரும்புகிறார்கள்? ஒரே நேரத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவரை நேசிக்கலாம் என்று நம்புவது. தற்போதைய பாலியல் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமை. புதிய அனுபவங்களை ஆராய விரும்புவது. 7. ஓபன் ரிலேஷன்ஷிப் என்றால் என்ன? ஒரு ஓபன் ரிலேஷன்ஷிப் என்பது இருவரும் ஒப்புக்கொண்ட பாணியில் வேறு ஒருவருடன் காதல் அல்லது பாலியல் உறவில் ஈடுபடுவது. இதற்கு டிரான்ஸ்பாரன்சி மற்றும் இருவரின் ஒப்புதல் மிக அவசியம்.